மக்களே, இந்த காணொளியில் இந்த உலக நீதிமன்றம் அளிச்சிருக்க தீர்ப்பை பற்றியும், ஹிஸ்புல்லா தாக்கின தாக்குதலை பற்றியும், செங்கடலில் நடந்திருக்க ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அது பற்றி எரியறதை பற்றியும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இன்னைக்கு அலெக்சா ஃப்ளட்டில் இன்னைக்கு டேட்டு ஜனவரி 27. முக்கியமான நிகழ்வு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்த உலக நீதிமன்றத்தோட தீர்ப்பு, பெரிய நாட்டாமை தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐசிஜே, இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இவங்க ஜெனோசைடை விசாரிக்கிறன்ற பேரில் அது இனப்படுகொலை நடந்து போச்சு, அதை விசாரிப்பேன், விசாரித்து நல்லா தீர்ப்பு சொல்லுவேன், எல்லா மக்களும் எதிர்பார்த்தாங்க. கடைசியில் அந்த தீர்ப்பு எங்கே போய் முடியும் தான் முன்னாடியே நம்மளுக்கு தெரியுமே. அது என்ன கேட்டிங்கன்னா, இது ஐநா சபையோட கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு அமைப்பு. அது ஐசிஜே, ஐசிசி, இந்த கிரிமினல் கோர்ட், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாமே அது எது கட்டுப்பாட்டு, எது கீழே இருக்கானுங்க. இதை உருவாக்கி வச்சது யார்? இந்த வல்லரசு நாடுகள் சொல்லக்கூடிய 2ஆம் உலகப் போரில் மிகப்பெரிய அளவு வச்ச ஆயுதங்களை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு ஈஸியாக மற்ற ஒன்றும் இல்லாத நாடுகளை அழிச்ச இந்த அமெரிக்கா, இந்த பிரான்ஸு, இங்கிலாந்து, இந்த நாடுகள் தான் 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டை கொண்டு போய் ஜப்பான்ல போட்டானே இந்த அமெரிக்கா, இவங்க தான், இந்த தீவிரவாத நாடுகள் தான். இவங்க உருவாக்கின ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் போய் நியாயம் கிடைக்கும் நிற்கிறதே தவறு. அவங்க தான் உருவாக்கியிருக்கானுங்க. அவங்களுக்கு சாதகமாக என்ன வேணுமோ அதெல்லாம் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யுக்ரைன் ரஷ்யா வாரில் அது என்ன அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? அது ஒரு ஜனசைட் நடக்குது, போரை நிறுத்தணும், அவங்க பொருளாதார தடை விதிக்கணும், அவங்க போர் தொடுக்கணும், புட்டினை கைது பண்ணணும், இந்த மாதிரி என்னென்னமோ சொன்னீங்களே. அங்கே 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 அது ரத்தம், நம்மளுக்கெல்லாம் தக்காளி சட்னி. அப்படி பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, இந்த பலசீனத்தில் சிந்துற ரத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தக்காளி சட்னியாக தெரியுது. இங்கே இருக்க உயிரெல்லாம் உயிரா இல்லை, வெறும் மயிராக இருக்கு. இப்போ இந்த நீதிமன்றம் நம்ம ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா நம்ம குறை சொல்ல, அவன் ஏதோ ஒரு இருக்கு. இப்போ இதனால என்ன தென்னாப்பிரிக்கா நம்மளுக்கு உலகத்துக்கு காமிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஒரு கண் துடைப்பு, ஒரு ஏமாற்று, இதெல்லாம் பொய். இதெல்லாம் உலகத்தில் இருக்குது, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது இப்படின்றத அவங்களோட முகமுடிய கிழிச்சி அவன் எப்படிப்பட்டவன்றத உலகத்துக்கு காமிச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இப்போ 4 பேருக்கு முக்கியமானவங்க மட்டும் தெரியும், ஓ இது ஐநா சபை, டுபாகூரு, அதேமாரி இவங்க நீதிமன்றங்கள்லாம் ஆனால் இது இப்போ சாதாரண ஒரு மக்களுக்கும் சென்றடைகிற அளவுக்கு, ஓ இப்படி ஒரு இது இருக்குது, ஆனால் இவங்க எல்லாமே அவங்க சார்பாக தான் செயல்படுவாங்கன்ற ஒரு வெளிப்படை தன்மை இப்போ தெரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு. ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்க தான் இந்த இனப்படுகொலையை தடுக்கணும், உலக அமைதியை கொண்டு வரணும். அது அமைதி மாளிகையா, இந்த பீஸ் மாளிகை, பீஸ் பேலஸ், அமைதி மாளிகைன்னு பேர்லாம் வச்சிருக்கான். எங்க போய் அமைதி? அவனுக்கு சார்பாக ஏதாச்சும் குற்றம் நடந்தால் அதை தடுத்து அங்கே உலக காவலர்களை அனுப்பி அது அங்கே இருக்க பிரச்சனைகளை தடுக்கிறன்ற பேரில் அங்கே வளங்களை கொள்ளை அடிக்கிறதுக்கு உதவக்கூட ஒரு அமைப்பு. இது தீவிரவாதிகளின் கூட்டமைப்பு தான். அது ஒரு அலுவலகம் தான். அது அதை போய் நம்பிக்கிட்டு நம்ம மக்களும் தீர்ப்பு வரப்போகுது. என்ன தீர்ப்பு அறிவிச்சான் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொன்னானா, போரை நிறுத்துங்க, சீஸ்ஃபயர் பண்ணுங்க, போரை நிறுத்துங்க. இஸ்ரேலுக்கு அப்படியே அந்த அண்ணாமலை ஐயா சொல்ற மாதிரி பல்லுபடாமல் வேலை பார்த்துருக்கேன். கடிக்கவும் கூடாது, ஆனால் கடிக்கிற மாதிரி நடிக்கணும். அடிக்கணும், ஆனால் வலிக்கக்கூடாது. யாருக்கு அடிக்க, யாரு வலிக்கணும்? ஒரு பிரயோஜனமும் இல்லை இது. இப்போ பாருங்க, அந்த இஸ்ரேல் போர் நிறுத்தம் பண்ணுங்க சொன்னானா? சொல்லலை. அங்கே சரி போர் நிறுத்தம் தான் பண்ணலை, அங்கே உதவிகளாச்சும் சென்றடையணும், வழி ஏற்படுத்தி கொடுத்தானா? அப்படி இல்லைன்னா உங்களை நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னானா? சொல்லலை. ஆனால் வலிக்கிற மாதிரி நீங்கள் போர் நிறுத்தம் பண்ணுங்க, இனப்படுகொலை அங்கே பண்ணாதீங்க, ஜெனோசைட் பண்ணாதீங்க, மக்களை மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க, ஆனால் போரை நிறுத்துங்க, நிறுத்தவே நிறுத்தாதீங்க. அப்போ இந்த அமைப்பு எதுக்கு தெரியுதுங்களா? ஓகே, இதை விடுங்க. இது வெட்டி பேச்சு. இதை பேசி ஒரு பயனும் இல்லை. ஆனால் உலகத்துக்கு மூஞ்ச யார் இவனோட இந்த இவங்கெல்லாம் யார்,
உண்மையான தீவிரவாதிகள் கூட்டமைப்பு. இதுக்கு பதிலாக உண்மையான ஒரு நாடு, அதாவது நல்ல நாடுகள். நல்ல நாடுகள் நம்ம எதை சொல்றோம்னா, தீவிரவாதத்தை வந்து எக்காரத்தை கொண்டும் வந்து எதிர்த்து நிற்கணும். எது நியாயமோ சரியோ அதை பேசணும். அந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும். நம்ம நல்ல நாடுகள் சேர்ந்து உருவாக்கணும். இந்த வளங்களை சுரண்டி காலனி ஆதிக்கத்தம், அதாவது போய் அங்கே போயிட்டு வந்துட்டு அடிமையை வச்சிருந்து அங்கே இருக்க மக்களோட உழைப்பை சுரண்டுறது, வளங்களை சுரண்டுறது, அந்த மாரி வந்து இந்த இங்கிலாந்து அந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வெள்ளக்காரன். அதேமாரி அந்த இலுமாட்டி நாடுகள் அந்த மாரி வந்துட்டு இந்த நாடுகளை பிடிச்சி வச்சிருக்கான் பாரு. அவங்க கொடுத்ததான் சுதந்திரம், குடியரசு தினம். யார்கிட்ட சுதந்திரம் வாங்கிட்டு நீங்கள் சுதந்திரம் வாங்கிட்டீங்க கத்திட்டு இருக்கீங்கன்னு தெரியல. சுதந்திரம் வாங்கிட்டீங்க நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. இது ஒரு மனக்கேடு. அதை பற்றி பேச வேண்டாம். இப்போ அந்த மாரி ஒரு அமைப்பில் போயிட்டு நம்ம வந்து உரிமைக்காக போய் நிற்கிறதுன்றது வந்துட்டு இதில் ஒரு வெட்டி பேச்சு. சரி, காசாவில் பார்த்தீங்கன்னா உயிர் பலி அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாமல் வந்து கையிற நிலையில் இருக்கிறோம். இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுவும் அந்த கான்யூனிஸ் பகுதியில் இந்த நாசர் மருத்துவமனையை இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் தாக்கிட்டு இருக்கான். அங்கே தாக்கி அங்கே ஏற்கனவே வந்துட்டு எந்த ஒரு சுற்றி வளைச்சி வச்சு நிற்கிறான். அங்கே ரெண்டு பக்கமும் தாக்குதல், ஹமாஸ் மற்றும் அல்குதுஸ் படைகளும் வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாக்கிட்டு இருக்காங்க. இவன் ஹாஸ்பிட்டலில் தாக்குறான், சைடில் இவங்களும் 2 பேரும் மாற்றி மாற்றி தாக்கிட்டு இருக்காங்க. உயிர் சேதம் வந்து 2 பக்கமும் சரிசமாக போயிட்டு இருக்கு. இதனால் பொதுமக்களை வந்து தாக்கிட்டு இருக்கான். உள்ளே வந்துட்டு நேற்று விடி காலைல போட்ட குண்டுகளால் வந்து பாதிப்படைஞ்ச மக்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு போக முடியல. அந்த நாசார் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி வளைச்சிருக்கான். அதுமாரி அல் அமல் அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி வளைச்சி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கான். அந்த தாக்குதலில் மக்கள் வந்துட்டு இது ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேறுங்கன்னு மிரட்டுறான். வேறு வழி இல்லாமல் வந்துட்டு மக்கள் வெளியே வந்தாங்க பாருங்கள். வெளியே வரவங்கள சுட்டு கொள்றான். அப்போ எங்கே தான் போவாங்க? மாற்றி மாற்றி வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாமல் அந்த மருத்துவமனை ஃபுல்லாக வெறும் வந்து ரத்த வாடையை வந்து நாற்றமும் அடிக்குது. அதை க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு அந்த கழிவுகளை கூட எடுத்துகிட்டு போய் வெளியே விடாமல் தடுக்கிறான். அந்த கழிவுகள்லாம் அப்படியே அவ்வளோ ரத்த கரையோட அவ்வளோ மருத்துவ கழிவுகள் அப்படியே குவிஞ்சு கிடக்கு. அதை எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டணும், தூரம் கொட்டணும்ல. அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு வாகனங்களை உள்ள குப்பை அள்ளுற வண்டியை உள்ளே விட மாட்டான். சுற்றி வளைச்சி தாக்குதல் பண்ணிட்டு இருக்கான். மருத்துவமனைக்கு மருத்துவ ஆம்புலன்ஸோ மற்ற மருந்து பொருட்கள் எதுவுமே உள்ளே போகக்கூடாது. உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் உள்ளே போகக்கூடாது. அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம் சாகணும், வெளில வந்தாலும் சாகணும். எப்படி ஒரு நிலைமை பாருங்கள். மனித குல வரலாற்றில் இந்தமாரி ஒரு கொடுமை எங்கேயுமே நடக்காது. எந்த போரில் இப்படி நடந்திருக்காது. உலகத்தில் நடந்த எத்தனை போர்கள் நடந்திருக்கும். எல்லா போரும் இந்த போர் வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு போராக இருக்குது. துளியும் அறம் இல்லை, ஒரு நேர்மை இல்லை, அரக குணத்தோட செயல்படுறானுங்க. உண்மையான தீவிரவாதிகள், உலகின் உண்மையான தீவிரவாதிகள் இந்த இஸ்ரேல் யூத கூட்டம். இதுக்கு அடிமையாக இருக்கிற அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள். உயிர் பலி அணிக்க 26,000 தாண்டி போயிட்டு இருக்கு. மக்கள் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா அடிப்பட்டவங்க எல்லாமே கை கால் ஊனமுட்டுறவங்க, கை இல்லாதவங்க, கால் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சாவர நிலையில் இருக்கிறவன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 65,000 தாண்டி போயிட்டு இருக்கான். இப்படி ஒரு 10-15,000 பேர் சிறையில் இருக்கான். 7,000 பேர் காணாமல் போயிட்டான். டெய்லி தினமும் வந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையிலையும் சரி இங்கேயும் சரி தினமும் கைது பண்ணிக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து கைது மேல் கைது. 2 சின்ன பசங்க அவையே வந்துட்டு இருக்கான். இதே இந்த பக்கம் போனால் வீட்டு பக்கம் போனால் சுற்றுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துட்டு என்ன பண்ணுறான், கையில் ஒரு வெள்ளைக்கொடி எடுத்துட்டு வெள்ளைக்கொடி எதுக்கு? சமாதானம். நாங்கள் வந்து ஆயுதமற்றவர்கள், நாங்கள் அப்பாவிகள், எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் சண்டைக்கு வரலைங்க, நாங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன், வயசு ஒரு 13-14 தான் இருக்கும், சின்ன பையன். அவன் என்ன பண்ணுறான், அந்த வெள்ளை கொடி எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறான். அப்படியே இப்படி பயந்து போயிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கான். அவனை 8 கதம் ஸ்னைப்பரில் ஒரே ஷாட் தலையிலே தெரிச்சு அங்கேயே வந்து சாவுறான். ஐயோ என்னோட தம்பியை சுட்டாங்களேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் உடையாரான் குடுன்னு உடைந்து தம்பியை தூக்குறான். பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாம், சுட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு தம்பியை காப்பாற்றணுமே சொல்லிட்டு அண்ணன் தம்பியை இழுக்கிறான். அவனையும் அடுத்த ஷாட் அங்கே அவனும் 2 பேரும் ஒரே இடத்துல அப்படியே பிணமாக கிடக்குறாங்க. இதை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, கையில் வெள்ளைக்கொடியோட போகிறோம். அப்போது உங்களுக்கு என்னதான்டா நோக்கம்? உங்களுக்கு என்னதான் நோக்கம்? யாரை கொல்ல வந்தீங்க? இனத்தை அழிக்கிறீங்க. எவ்வளோ முடியும் உங்களால்?
எத்தனை எத்தனை உயிர்களை கொல்ல முடியும்? கடவுள் இருக்கார், காப்பாற்றுவார், எல்லாம் தொழுகை செய்யுங்க. எத்தனை பேர் செஞ்சீங்க? எத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து மனம் மாறிச்சு? எந்த கடவுள் வந்து காப்பாத்தினார்? நான் கடவுள் மறுப்பாளன். கடவுள் நீங்க நம்புறவங்களை வந்து தவறுன்னு நான் சொல்ல. ஆனாலும் வந்து இவ்வளவு பண்ணிய வந்து எந்த ஒரு இதுவும் பாருங்க, அநியாயம் வந்து வெற்றிப்படுது. கடைசியில் நியாயம் தான், தர்மம் தான் வெல்லும். தகுதி உள்ளதாங்க தப்பி பிழைக்கும். நம்ம டெக்னாலஜியில் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்கோம். அதை வச்சு நம்மளை வந்து அடிக்கிறான். மற்றங்களை பிரிச்சாள்ற சூழ்ச்சியில் வந்து கெட்டிக்காரனா இருக்கான். இஸ்லாமியர்கள் நாடுகளே கையில் போட்டு வச்சுக்கிட்டு அவங்களோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது மூலயமா வந்து அந்த நாடுகளை பேச விடாம எந்த ஒரு இதுல வந்து இறங்க விடாம தடுக்கிறான். இத்தனை வருடங்களாச்சு நம்மளுக்கு வந்து அந்த சூழ்ச்சிகள் புரிஞ்சு கொண்டு அந்த சூழ்ச்சியை தப்பிக்கணுன்ற அந்த அறிவு இல்லாம எல்லா நாடுகளும் மாட்டி தவிக்குது. இந்தியா உட்பட சுந்தரமனத்தையும் ஏமாத்திட்டு இருக்கு. நானும் அந்த அடிமையில ஒருத்தனா இருக்கேன். நானும் ஒரு யூதனுக்கு ஒரு அடிமையா இருக்கேன். அவனோட பொருட்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே அந்த அவன் பொருட்கள் தான். அவன் பொருளாதாரம் ஃபுல்லா வந்து என்னை வச்சுதான் என்னோட பணத்தை தான் எடுத்துட்டு போறான். நானும் முடிஞ்ச அளவு வந்து தற்சார்பா மாறி வாழ்ந்து முயற்சி பார்க்கற முடியல. ஏன்னா அவ்வளவு பொருட்கள் வந்து நம்மள்ட்ட தயாரிப்புகள் இல்லை. வேற வேற பேர்ல வேற வேற இதுல இங்க வந்து அப்படி வந்து பொருளாதாரம் அள்ளி போயிட்டு அதை வச்சுதான் வந்து நம்மளை தாக்குறான். அந்த பணம் தான் அவனுக்கு வந்து ஒரு ஆயுதமா இருக்கு, வலிமை சேர்க்குது. இந்த ரஃபா பார்டர்ல உணவுக்காக மக்கள் வந்து கியூல நிக்கிறாங்க. எல்லாம் சுத்தி வளைச்சு உணவுகளை கொடுக்குறாங்க. இந்த நிவாரண பொருட்கள், இந்த சாப்பாடு, கோதுமை மாவு இதை கொடுக்குறாங்க பாருங்க. அதை வாங்கறதுக்கு வந்து எல்லாம் மக்கள் கியூல நின்று வாங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நோக்கி துப்பாக்கி சுடுறான். மக்கள் வந்து அதை வாங்குவாங்களா, உயிரை காப்பாற்றுவாங்க, செத்தறி ஓடுறாங்க. மழை பெஞ்சு வர தண்ணியா கிடக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணி. அந்த இடத்துல கூட்டம் மாதிரி நிக்குது. அதில் தப்பிச்சு ஓடவும் முடியல. ஓட சுடுறான். சரமாரியா சுடுறான். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் சுடுறான். எல்லாம் தட்டு கையுமா வச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. உயிரை காப்பாத்தினா போதுன்னு ஓடுறாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சி. அங்கிருந்து ஹாஸ்பிட்டல், அங்கிருந்தா வந்துட்டு வடக்கு பகுதியில இருந்து, காசாவின் வடக்கு பகுதியில இருந்து இங்கிட்டு வந்தாங்க. இங்க இருந்து ரஃபாக்கு போவோம்னா, அப்ப மத்திய பகுதி, தெற்கு பகுதி எல்லா இடத்துலயுமே அடிக்கிறான். இங்க போய் நின்னாலும் குண்டை போட்டு கொள்றான். வானொலி தாக்குதல் மூலியமா, ட்ரோன் மூலியமா வந்து ஆளில்லா விமானங்களை வந்து குண்டு போட்டுட்டே இருக்கான். அது பாஸ்பரஸ் குண்டுகளா போடுறான். அப்படியே எரிஞ்சு மக்களோட கையெல்லாம் அப்படியே புண்ணா இருக்குது. ஒவ்வொரு குண்டிலையும் பாத்தீங்கன்னா தினமும் வந்து 150 பேர் 200 பேர் சாவுறாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை எரிஞ்சு கால் எரிஞ்சு கிடக்கு. குண்டுகள் விழுந்து வீடு கட்டடங்கள் நசுங்கி, உடல் நசுங்கி, தலை நசுங்கி இப்படி கிடக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. யாரும் வந்து நம்மளுக்கு காப்பாத்துவாங்க. நம்ம யாரை எதிர்பார்த்து நிக்கிறது? இப்போ ஒரு டேங்கை வச்சுக்கிட்டு, டேங்கை திருப்பி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சு சுத்தி இப்படி காமிச்சு ஒழுங்கா ஓடிருங்க, இந்த இடத்துல நிக்காதீங்க. அங்க மருத்துவமனை பக்கத்துல கூடாரம் போட்டுருந்தவங்கள, இந்த கூடாரம் போட்டுருந்தா இங்கிருந்து கிளம்பி போயிருங்க, இல்லைன்னா வந்து டேங்க்ல இருக்க குண்டு அதை வச்சு தாக்கிடுவோம் அப்படின்னு இப்படி ஆட்டுறான். உடனே மக்கள் வந்து அங்கே எல்லாம் ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி ஓடிடுறாங்க. ஓட முடியலையே, ஓட சுடுறானே. சவுதி அரேபியா என்ன அறிவிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் உங்களை ஒரு நாடை அங்கீகரிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பலஸ்தீன நாட்டை உருவாக்கி கொடுங்க. பலஸ்தீனான ஒரு நாடை வந்து நீங்க வந்து இருக்க அனுமதி விடுங்க, உருவாக்குங்க. அப்பதான் உங்களை ஒரு நாடா நாங்க ஏத்துப்போம். இல்லைன்னா வந்து நாங்க உங்களை ஒரு நாடாக ஏத்துக்க மாட்டோம் இப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இத்தனை நாள் கழிச்சு ஒரு வார்த்தை விடுறான். அடுத்து இந்த உளவு குவிமாடம், அதாவது இந்த அயன் டோம்னு சொன்னானுங்க பாருங்க, அது ஹிஸ்புல்லா அவருங்க வந்துட்டு நேற்று தாக்குன்னு தாக்கிட்டாங்க. காணொலி இருக்கு. அதில் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா அப்படியே வந்து டூம் மாரி இருக்குது. அந்த அல்லா மசூதி டூம் இருக்குல்ல, அந்த மாரி டூம் மாரி இருக்கு. அதில் அப்படியே குண்டு போய் அடிக்குது, அப்படியே செதறுது. அதுக்கு சுற்றி இருக்க அயன் டூம் அதான் சென்ஸ் பண்ணும். அந்த எது வருது வரலன்னு சொல்லிட்டு உளவு பார்க்கறது ரேடார்ஸ். அந்த ரேடாரை சென்ஸ் பண்ணி சிக்னல் அனுப்பும், அந்த ராக்கெட் குண்டு போய் அடிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறானுங்க, அதையே தாக்கிட்டாங்க. அதை தாக்கிட்டாலே அடுத்து உள்ளே வந்துடலாம். அவங்கள்ட்ட வந்துட்டு நேரடியாக வந்து அதாவது தரைப்படை அனுப்பி நேரடியாக உள்ள வந்து சுற்றி வளைச்சிடலாம் இஸ்ரேலை. ஏன்னா அது ஒன்று தான் வந்து அவங்கள்ட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம், வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம அதை அழிச்சிட்டோம்னாலே அடுத்து உள்ள தரைப்படை இறங்கி போச்சுன்னு பாருங்க. அவங்க இருக்க படை தேர்த்து சண்டை போட விட தெரியாது அவங்களுக்கு.
டேங்க் வச்சிருக்கானுங்க, குண்டு இதெல்லாம் ட்ரோன்ஸ் இது மாதிரி வச்சிருக்காங்க, நம்மளாம் வச்சிருக்காங்கல்ல. இது அதை மட்டும் அழிச்சிட்டோம்னா, அடுத்து வந்து தரைப்படை உள்ள அனுப்புனோம்னா, இதை அழிச்சதே பெரிய விஷயம் இல்லை. இல்லைன்னா வந்து அவன் எல்லாத்தையும் எத்தனை ராக்கெட்ஸ் அனுப்பினாலும் பொட்டு பொட்டாஸ் மாதிரி டப்புன்னு அடிச்சிருவானே. பொட்டு பொட்டாஸ் மாதிரி டப்புன்னு வெடிக்க விட்டுருவான் வானத்திலே. ஆனால் இதை இன்னைக்கு அடிச்சிட்டாங்களா உள்ள போனாலே மேட்டர் முடிஞ்சுன்னு அர்த்தம். அது இல்லைன்னா இஸ்ரேல் இல்லை. நம்ம இந்த கேப்பை பயன்படுத்தணும். ஏன்னா அவன் அடுத்து வந்துட்டு ஆயுதங்களை கேட்டிருக்கான் அமெரிக்கா வந்துட்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ், சில இன்னும் வந்துட்டு ஏரோப்ளைன்ஸ், ஜெட்டு, F-16 இந்த மாதிரி சில ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்க உள்ள அரசாங்கம் வந்து இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் அமெரிக்காவில் வந்து கெடுபடியா இருக்கு. இல்லைன்னா அவங்க எல்லாத்தையும் தூக்கி விட்டுருவோம். எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றான், பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் வாங்குற மாதிரி ஏதோ பிளான் பண்ணி ஏதோ செஞ்சுட்டு இருக்கான். சீக்கிரம் வரப்போகுது. அதுக்குள்ள என்ன பண்ணணும்னா தரைப்படை உள்ள அனுப்பி சுத்தி வளைச்சிடணும் போய். ஏன்னா அயன்டம் காலி ஆயிடுச்சு. உள்ள இருக்க படைகள்லாம் சும்மா அதெல்லாம் வந்துட்டு கூலிப்படை. அவனுக்கு சண்டை போடவும் தெரியல, ஒன்றும் தெரியல. அவனுக்கு காசால போயிட்டு ஒன்றும் கிளிக்கல, சும்மா ஒளிஞ்சு அப்படியே சவுத்தான் சுட்டுட்டு இருக்கான். போய் சவுறு டப்புன்னு சும்மா அப்படி கிராஸ் பண்ணானா தொலைஞ்சான். கொஞ்சம் வழி தெரிஞ்சானா அமாசை உராட்டி. அந்த மாதிரி தான் நம்ம நிறைய காட்சிகள் பார்க்குறோம். அவனுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கானே இவனுங்க. அம்மாஸ் எடுத்ததோட அம்மாசிட்ட இருக்க ட்ரைனிங்லாம் இவன்ட்ட இருந்ததுன்னா, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பாருங்களேன். அது நடக்க தான் போகுது. ஸோ அந்த மாரி ஒரு அந்த ஹிஸ்புல்லா பண்ண தாக்குதலில் இஸ்ரேலே வந்து இப்போ பயத்தில் இருக்கான். அதுதான் அவனோட அதுவே முடிஞ்சு போச்சு. இப்போ எதை நம்பி தான் அந்த மக்கள்லாம் இருப்பான்னு பாருங்க. அந்த வடக்கு பகுதியில் மக்கள்லாம் ஆல்ரெடி வந்து எஸ்கேப் ஆகி வெளிநாட்டுக்கு ஓட்டானுங்க. அவங்க புள்ள குட்டிலாம் கொண்டு போய் காப்பாற்றி கொண்டு போய் எட்ட கஷ்டம்னு பாருங்களேன். இருந்தாலும் வந்து கொஞ்சம் பேரை வந்து தலைநகர டெல்லவியில் வச்சிருந்தான். இப்போ அந்த இடத்த வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து சுற்றி வளைச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. இனிமேல் அமெரிக்கா அது மாதிரி வந்தா கூட அவனுக்கு வந்ததுன்னா அடுத்து ஈரான் உள்ள வந்துருவான், ரஷ்யா உள்ள வந்துருவான், சீனா வந்துருவான். அவன்கிட்ட அதை வேடிக்கை தான் பார்க்கணும். இப்போ உள்நாட்டு போறேன்னு சொல்லி தானே வந்துட்டு நாங்கள் பாதுகாப்பு கருதி தாக்குகிறோம், எங்க சேஃப்டி பர்பஸ்க்காக தாக்குகிறோம், தற்காப்புக்காக தாக்குகிறோம். எதுரா தற்காப்பு? இத்தனை இதை வந்துட்டு அமாசை அடிக்கிற போய் குழந்தைங்களா பார்த்து கொண்டுட்டு இருக்கீங்க தற்காப்புக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்து ஜோர்டான்ல பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, ஜோர்டான்ல வந்து மிகப்பெரிய கூட்டம் நேற்று அலெக்சா போற இது வலியுறுத்தி நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, இஸ்ரேல் போற நிறுத்தணுன்ற மாதிரிலாம் கூட்டம். அந்த ஜோர்டான்ல நிறைய ஹோட்டல்ஸ் வந்து எப்படி திறக்கிறாங்க அப்படிங்கன்னா, ஹோட்டல் எந்த கடைகள் எது இருந்தாலும் வந்து பேரெல்லாம் இப்போ எப்படி கூட்டுறாங்கன்னா, October 7, அலெக்சா வெள்ளம், அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பேர் வச்சாலே போதும், அந்த கடைக்கு நல்லா ஓடுது வியாபாரம். உலகம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கடை பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி வந்து நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க அங்கே. அது ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், இதெல்லாம் பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் அதை பார்க்கும்போது மக்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவாக வருது. அடுத்து ஈரான் அதிபர் வந்து இந்த ஐசிஜியோட தீர்ப்பை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, உலக மக்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஏமாற்று. நீங்கள் வந்து இந்த தீர்ப்பெல்லாம் வந்து நான் வந்துட்டு எப்படி எதிர்பார்த்தோம், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இப்ராஹிம் ரைசி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த நெதன்யாவுக்கு எதிராக வந்து போராட்டங்கள் மக்கள் வந்து டெல்லவில தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, கூட்டமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு பதவி நீக்கம் பண்ணிடணும் அவனை. எதிர்கட்சி அமைப்புக்கெல்லாம் வந்து நம்பிக்கையில்லா திருமணம் கொண்டு வந்து பதவி நீக்கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக நிறைய பேர் இந்த நோபல் பரிசு ஜெயிச்சாங்க பாருங்க, பெரிய கண்டுபிடிப்புகளை அந்த சாதனை பண்ண இந்த அறிவியலுக்கான நோபல் பரிசுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களே வந்து உலகத்தில் இருக்க மற்ற சயின்டிஸ்ட்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இவன் தான் இதை ஆராய்ச்சி பண்ண மாரி அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு நோபல் பரிசு இவங்களே கொடுத்துக்கிட்டு இவங்களே வாங்கி வச்சு பண்ண பாருங்களேன் நோபல் பரிசு. அந்த நோபல் பரிசு பெற்ற நிறைய பேர் எல்லாமே சேர்ந்து கூட அந்த நெதன்யாவுக்கு எதிராக வந்து அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்டிருக்கானுங்க. நெதன்யாவை வந்து பதவி விட்டு நீக்கணும், அவங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மசூதியில் இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, இப்போ வழக்கமாக வந்துட்டு இப்போ தொழுகை வெள்ளிக்கிழமைனாலே நம்ம தமிழர்கள் இங்கே இருக்கிற இந்துன்ற தானே நினச்சிட்டு இருக்க கும்பல்லாம் போய் கோயிலில் விழுவாங்க பாருங்கள். அதுமாரி இஸ்லாமியர்களும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறதா வழக்கமாக வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை போகிறாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா மசூதியில் வந்து உள்ளே விட மாட்டான்.
வெள்ளிக்கிழமை ஆனாலே அவனும் வந்துட்டு அப்படியே எல்லாமே பேரிகார்டை போடுறது, சுற்றி வளைக்கிறது, அது மாதிரி பண்ணுறான். மக்கள்லாம் போயிட்டு போயிட்டு முட்டி முட்டி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் வெளியே நின்று தொழுகிட்டு போகிறாங்க. அப்போது காசாவில் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, காசாவில் வந்து அடுத்து குளிர்காலம் வரப்போகுதுங்களாம். குளிர்காலம், மழை காலம். இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களை வந்து குளிரெல்லாம் வந்து பாதுகாக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்லாம் கவலைப்படுறாங்க. சரியான வீடுகள் இல்லை, வெளியே தான் டென்ட்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த மழையிலையும் குளிர்லையும் வந்துட்டு எப்படி தான் குழந்தைங்களை வந்து இங்கே நம்ம குளிரை இங்கே தாங்க முடியல. தமிழ்நாட்டு இப்போ இருக்க சாதாரண குளிரே வந்து பனியே வந்து தாங்க முடியல. அவ்வளோ இதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பெத்லஹேமில் பார்த்தீங்கன்னா, காசா பகுதி வெஸ்ட் பேங்க் தான் பாருங்களேன். அந்த ஜோர்டான் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த ஜோர்டான்லாம் சேர்ந்து மும்முனை ஒரு கட்டுப்பாடு, ஜோர்டானோட கண்ட்ரோல். அந்த பெத்லஹேமில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார். அவரை போயிட்டு வந்துட்டு சுற்றி வளைச்சு அவனை போட்டு தாக்குன்னு அடிக்கிறானுங்க. ஒரு புகை குண்டு, கண் எரிச்சலை ஏற்படுத்தும்ல, அந்த அந்த கையெறி குண்டு, அந்த குண்டை போட்டு அவனை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. பிடிச்சி அடித்து ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போகிறானுங்க. ஒரு போலீஸ்காரரை அந்த இராணுவம் வந்து அடித்து இழுத்துட்டு போகுது பெத்லஹேமில் உள்ள காவல் நிலையத்தில். அடுத்து வந்து துர்க்கியில் பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, அப்துல் மாலிக் அப்படி இருக்கார்ல, காசா ஏமனோட அதிபர் தலைவர், அவரோட புகைப்படத்தை மிகப்பெரிய அளவு பேனர் போட்டு துர்க்கியில் கொண்டு வச்சிருக்கான். அந்த துர்க்கியில் வந்து போகிற பெரிய மக்கள்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தா வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இதுமாரி வந்து பரவாயில்ல, துர்க்கிக்கும் வந்து ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்களை வந்து ஆதரித்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இது துர்க்கிக்கு என்ன தான் அறிவுனே தெரியல, எந்த மாதிரி நாடுன்னு தெரியல. அவன் என்னடனா இங்கே காசாக்கு சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கான், இஸ்ரேலுக்கு வந்துட்டு சில கப்பல் வர்த்தகம்லாம் செய்கிறான். இதே நேரத்தில் வந்து F-16 போயிட்டு அமெரிக்காவில் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு அவனே அடிப்பானா, அதே அளவுன்னு தெரியல. அதுக்கு வந்து அமெரிக்கா ஒத்துக்குது, ஓகே நாங்கள் வந்துட்டு ஜெட்டு விமானத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் சொல்லுது. என்னதான் இதுன்னு பாருங்க. அங்கே பேனரும் தொங்க விடுறான், ஊதிகளோட தலைவராக பேனரும் தொங்க விடுறான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இராணுவ உதவிகளும் பெறுறான். அமெரிக்கா அவனுக்கும் இராணுவம் கொடுக்குது. அப்போ அங்கே இருக்க ஆயுதங்கள் தயாரிக்கிற ஆயுத வியாபாரிகள் அவங்க தனி டீலிங் பண்ணிக்கிறானுங்க, நாடு தனியாக டீலிங் பண்ணிக்குது அப்படின்ற மாதிரியான்னு தெரியல. இதுக்கிடையில் வந்து அமெரிக்கா வந்து இவனுக்கு தானே முக்கியத்துவம் பண்ணி கொடுப்பான், இஸ்ரேலுக்கு தானே கொடுப்பான். அதே F-16 அப்படின்னு சில ஆயுதங்கள்லாம் வந்து இவன் கேட்டுட்ருக்கான்ல இஸ்ரேல், அவங்க தான் முன்னுரிமை பண்ணி கொடுப்பான். இத்தாலிக்கு எப்படி கொடுப்பான், சாரி துர்க்கிக்கு எப்படி கொடுப்பான், அந்தமாரி ஒரு நிலம் போயிட்டுருக்கு. அடுத்த ஊதிகள் வந்து நேற்றும் ஒரு பயங்கரமான தாக்குதல் சொல்லவே வேணாம். அமெரிக்காவும் இங்கிலாந்தும் வந்து ஊதிகள் மேலே பார்த்து தடுத்து அடிச்சிட்டு இருக்காங்க. உள்ளெல்லாம் போய் ஏவுகணை ஏறி ரடெல்லாம் போய் அழிச்சானுங்க, ஒரு வெண்ணையும் பிடுங்க முடியலன்னு பாருங்களேன். அடுத்து நேற்று என்ன பண்ணிட்டாங்க, 2 கப்பலை தாக்கிட்டாங்க. பத்தி எரியுது, நைட்லேருந்து எரிஞ்சிட்டு இருக்கு. பகல் என்ன புகையாக இருக்கும், இருட்டில் ஒளியாக இருக்குது, நல்லா தீபம் ஜொலிக்குது அப்படியே கடலில், அந்த புகைப்படம் வெளியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 70% மேலே எரிஞ்சு போச்சு கப்பல். அது என்ன கப்பல்னு தெரியல, கெமிக்கல் எடுத்துகிட்டு போனான்னா எடுத்துகிட்டு போனான், பெட்ரோல் ஆயில் டேங்க் தான் அது. அது எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான், ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கிக்கிட்டு இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறான். அது கப்பலோட பேர் கூட மர்லின் லுவாண்டா. அது என்ன லுவாண்டா, மர்லின் லுவாண்டான்னு ஒரு கப்பல். அந்த கப்பலில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அதை வந்துட்டு தாக்குனதில் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. நிறைய கப்பல்கள் வந்து கடல் நீர் எடுத்து பீச்சு அடித்து அதை அணைக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பிரிட்டிஷ் கப்பல், அதாவது இங்கிலாந்தோட கப்பல். அது ரஷ்யாவோட ஆயில் டேங்கை எடுத்து போயிட்டு இருக்கு. ஊதிகள் மிகப்பெரிய தாக்குதல் பண்ணியிருக்காங்க. உடனே இந்த தாக்குதலை வந்து கண்டித்து இன்னும் அந்த ரிஷி சுனாக்ன்ற இங்கிலாந்து அதிபர் இருக்கானே, ஒரு நாதாரி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, யூஸ்லெஸ் ஸ்டூபிட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் ஒரு இதில் பேச்சில். அங்கே இதில் யாரை சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்களையும், நீங்களான முட்டாள்களா, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தீவிரவாதத்துக்கு துணை போகிறீங்க, அங்கே ஜனோசைட் நடக்குது, அதுக்கு இவர் துணை போவார், தீவிரவாதத்துக்கு துணை போகிறீங்க, இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க, அதை தட்டி கேட்க மாட்டான், தீவிரவாதத்துக்கு துணை போகிறீங்க, நீங்கள் வந்து இஸ்ரேல் என்ற நாடு அழிச்சிடலான்னு பார்க்குறீங்களா, இஸ்ரேல் நாடு இல்லாமல் ஆக்கிடலான்னு பார்க்குறீங்களா, எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா அவனுக்கு. எங்கே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாடாட்டுறவங்க, அவனுக்கு இந்த நாட்டுப்பட்டு எதுவும் இல்லை, அவன் தான் வாயை வயிற்றுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு பசிக்கும்ல அப்படின்னு அந்தமாரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். சோத்துக்காக என்ன வேணால் செய்வான்னு பாருங்களேன், எதை வேணால் பேசுவான். அந்தமாரி ஆள் தான் அந்தமாரி நாட்டில் தேர்ந்தெடுத்து வைப்பான், அந்தமாரி ஆளை தான் வச்சுப்பான். அப்போ தான் வந்துட்டு அவன் வந்து இது பண்ண முடியும்.
அவனுக்கும் குடும்பம் இருக்குது, புள்ள குட்டி இருக்குன்னு பாருங்களேன். அவன் புள்ள குட்டிலாம் வந்து அடிபட்டு செத்தா என்ன ஆகும் சொல்லுங்கள்? அதை பற்றிலாம் அவன் கவலைப்படுவானா? பாருங்க, இங்கே எத்தனை குழந்தைங்க செத்துட்டு இருக்கு. அவனுக்கு புள்ள குட்டி இருக்குல்ல, ஃபோட்டோலாம் பார்த்தேன் நான். அவன் வந்துட்டு அவன் எப்படி பாசம் பொழியிறான் அவன் பொண்ணு மேலே, இது மேலே. அப்போ நம்ம நம்ம இங்கே வந்து ஒரு உயிர் போதே அப்படின்னு கொஞ்சமாச்சும் வந்துட்டு, நீ அமாசை பெரியவங்களை கொள்ற, குழந்தைங்களை கொள்றதுக்காச்சும் எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல. இங்கே வந்துட்டு கடல் படை செங்கடலில் வந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு கடலில் வந்து காப்பாற்ற வரணும், அங்கே வந்து நின்றுக்கிட்டு எல்லா வேலையும் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அங்கேயும் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அமெரிக்காட்டிலேருந்து அணு ஆயுதங்கள்லாம் வர வாங்கிட்டு இருக்கான். எதுக்கு? ரஷ்யா வந்து தாக்க போகுது இல்லை, நேட்டோ படைகள்லாம் அங்கே சுற்றி வளைக்குது, அது வேற கதை. அந்த யுக்ரைன் ரஷ்யா அந்த பக்கம் தாக்க போகிறான், அடிக்க போகிறான் இங்கிலாந்து. அதனால் வந்து அணு ஆயுதம் வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அணு ஆயுதம், இந்த பொருட்கள் அணு ஆயுதங்கள் அது இதுனா இந்த ஆயுத வியாபாரிகள்லாம் வந்துட்டு பெரும்பாலும் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து இந்த அமெரிக்காவில் தான் இருக்குது. உலகத்துக்கு அவன் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தானுக்கு கொடுப்பான், இந்தியாவுக்கு கொடுப்பான், எல்லாத்துக்கும் வந்துட்டு அங்கே தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அது தனி பிரான்ச். இந்தியா அது அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுக்கு தனி கம்பெனி, அது ப்ரைவேட் கம்பெனி. அவ்வளோ ஆயுதங்கள்லாம் வித்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கி அந்த காசை வச்சுட்டு இருக்கான், காசை கொடுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நன்றி நண்பர்களே, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.